ஒரு நிமிஷம் இங்கே வந்துட்டு போ. எனக்கோ எதுக்கு கூப்பிட்டிய? நேற்றுக்கு ராத்திரி உங்கள் தெருவில் பெரிய சத்தமாக கேடுச்சு. யார் வீட்டில் தகராறு நடந்துச்சு? அதை கேட்க தான் நீங்கள் கூப்பிட்டேலாங்க. நான் கூட ஒரு நிமிஷம் முட்டை எதுவும் வேணுங்கிறதுக்காக தான் என்ன கூப்பிட்டேளோன்னு நினச்சிட்டேன். முட்டையும் வேணும் தான், அதை நான் உங்ககிட்ட அப்புறமா வாங்கிடுதேன். முதல்ல நீ சொல்லு, எந்த வீட்டில் பிரச்சனை நடந்துச்சு? அந்த கொடுமை என்க்கா கேட்குதே, அது வழக்கம் போல் எங்கள் வீட்டில் தான். என்னது, உங்கள் வீட்டில் பிரச்சனை நடந்து? ஆமாக்கா, வழக்கம் போல் எங்கள் மாமனார் குடிச்சிட்டு வந்து எங்கள் மாமியார்கிட்ட ஒரே தகராறு. ஓ, அவிய 2 இருந்தும் சண்டை போட்டாவளோ? அப்போ வேறு யார் சண்டை போட்டதா நீங்கள் நினச்சிய? எல்லா குடும்பத்துலேயும் நடக்குது மாதிரி மாமியாருக்கும் மருமகளுக்கும் தான் சண்டை நடந்திருக்கோன்னு நினச்சிட்டேன். நினைப்பு தானே பழப்ப கெடுக்குது. உங்கள் மாமனார் இன்னும் குடிப்பழக்கத்தை விடுறது மாதிரி இல்லை என்ன? ஆமாக்கா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். நீ சொன்ன அன்னைக்கு உங்கள் மாமனார் கேட்பார்ல, மாமா குடிக்காதுங்கன்னு சொல்லிட்டு குடிப்பழக்கத்தை நிப்பாட்டலாமல. என்ன நீங்கள் நிம்மதி அந்த குடும்பத்தில் வாழ விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? எதுக்கு இப்படி சொல்கிற? என்னவா, அவரை ஒரு தடவை குடிக்காதுங்கன்னு சொல்லிட்டு நான் பட்ட பாடு பார்த்தாது. நீ சொன்னதுனால என்ன பிரச்சனை நடந்து? ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசாதுங்க. எனக்கு நிஜமாவே தெரியாதா? என்ன போய் தானே நான் வந்துட்டு கேட்கேன். அது நடந்து பல வருஷம் இருக்கும்க்கா. கல்யாணமான புதுசுலக்கா எங்கள் மாமியாரோட சொந்தக்காரெல்லாம் என்கிட்ட வந்து, புது மருமகனி மாமனாரை குடிக்க விடன்னு சொன்னால் அவர் கேட்பாருன்னு சொன்னாவ. நானும் அவிய சொன்னதை நம்பி மாமனார்கிட்ட சொன்னேன். நீ சொன்னோடனே அவர் குடிக்க நிப்பாட்டாரா? அதெங்க நிப்பாட்டினாரு? மீண்டெல்லாம் வாரத்துக்கு ஒருக்கா குடிக்கிற மனுஷன் அன்னைக்கு சாயங்காலமே ஊற்றிட்டு வந்துட்டாரு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாவும், வந்தவர் சும்மா இல்லை, வந்த நேரத்துல இருந்து என்னையும் எங்கள் குடும்பத்தையும் திட்டிகிட்டே இருந்தார். எதுக்கு ஒன்றையும் உங்கள் குடும்பத்தையும் திட்டினாரு? ஏன்னா அவரை நான் தானே குடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். என்ன சொல்லி திட்டினாரு? கேட்காருங்கக்கா, இப்போ நினச்சாலும் எனக்கு அழுகையாக வருது. சரி, கேட்கல விடு. உன் வீட்டுக்காரன் குடிப்பானா? அவையே குடிக்க மாட்டாவுக்கா, அவையே ரொம்ப நல்லவிய. அன்னைக்கு நடந்த பிரச்சனையை தாண்டி நான் அங்கே இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவையே தான். பிரச்சனைன்னு மட்டும் சொல்லுங்க, என்னன்னு தான் சொல்ல மாட்டேக்கா. அது வந்துக்கா, எங்கள் அம்மா வீட்டில் போடுவேன்னு சொன்னால் நகையை போடலைன்னு சொல்லி தாறுமாற எங்கள் குடும்பத்தை திட்டுனவக்கா. அழாத, அழுவே நிப்பாட்டு. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்லக்கா, அதை இப்போ நினச்சி பார்த்தாலும் எனக்கு அழுகையாக வரணும். விடு விடு, வீட்டுக்கு வீடு வாசப்படி. குடும்பம் இருந்தால் பிரச்சனை இருக்க தான் செய்யும். இப்போ உங்கள் மாமனார் ஒன்றையே திட்டுறது இல்லைல்ல? இப்போலாம் நான் அவர்கிட்ட பேசுறதை விட்டுட்டேன்க்கா. அழாத, பார்க்குறவையே என்ன தப்பாக நினைப்பாவ. ஆமாம், இப்போ நீ எங்கே கிளம்பிட்ட? வீட்டில் காப்பி போடுறதுக்கு சீனி இல்லைக்கா. சீனியை வாங்கிட்டு சேர்ந்தாப்புல முட்டை வேணுமான்னு கேட்கறதுக்கு தாக்கா கடைக்கு போகிறேன். உங்களுக்கு முட்டை வேணும்னு கேட்டீங்களா? எத்தனை வேணும்? வெறும் ஒரு 10 முட்டை கொண்டு வா. சரிக்கா, அப்புறமா கொண்டாறேன். கடைக்கு போகிறேன்னு போனவளை என்ன காணையிலன்னு வீட்டில் தேடிட்டு போவக்கா. நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. அப்புறம் காய் இருந்தாலும் கொண்டு வா. உங்களுக்கு என்ன காய்க்க வேணும்? வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், சீனரிக்காய், கத்திரிக்காயெல்லாம் இருக்குதுக்கா. கத்திரிக்காவை தவிர எல்லா காயும் கொண்டுட்டு வா. சரிக்கா, முட்டை கொண்டு வரேன்ல, அப்போ சேர்ந்தாப்புல எல்லாத்தையும் கொண்டு வரேன். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சரிடி, போயிட்டு வா, அப்புறம் பார்க்கலாம். வீடு கிடக்க சாடை பாரு. என்னல்ல வெளியில் கிளம்பி வச்சு போல? ஆமாம்மா, இங்கே இருந்து நான் என்னத்தை பண்ண போகிறேன், அதனால் வெளியில் போய் அப்படியே லாந்திட்டு வாரேன். ஆமாம், அந்த மகாராணி எந்திரிச்சிட்டாளா? மகாராணியா? அப்படி யாருமா எனக்கு தெரியாமல் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கவியா? அப்பா வழியில் சொந்தமா இல்லை உங்கள் வழியில் சொந்தமா? நபர்ல, எனக்கு வாயில் நல்லா வந்துடும். ஏம்ல இப்படி முட்டாளாக இருக்க? ஏமோ, இப்படி சும்மா கோபப்படுக்க வேலையெல்லாம் அவளோட வச்சுடுங்க. நீ கிறுக்குத்தனமாக கேள்வி கேட்டேன்னா நான் கோவம் தன்னால பட முடியும். நீங்கள் கோபப்பட்டுட்டு இங்கே இருங்க, நான் வெளியில் கிளம்பேன். காப்பி குடிச்சியா? குடிச்சாச்சு. அவளுக்கு எடுத்துக்கொண்டு கொடுத்தாச்சு. உங்களுக்கு கிச்சனில் ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த ஒரு வேலையும் தான் செய்ய மாட்டேன், அதையும் செய்ய ஆரம்பிச்சிட்டியா? அதை செஞ்சால் என்ன தப்பான்? ஏதோ தப்பான வேலையை செஞ்சது மாதிரி பேசுதிய. இது வரைக்கும் உனக்கு ஸ்டவ்வை கூட பற்ற வைக்க தெரியாதா? எப்படி செஞ்ச? மொக்க காமெடிலாம் பேசாமல் இருக்கலான்னா உறுதியலா? அதை விடல, முதல்ல எப்படி காப்பி போட்டேன்னு சொல்லு. எல்லாத்தையும் மாதிரி கையால் தான் போட்டேன். என் கையால் உனக்கு 4 போடு போடாமல் வளர்த்தது தப்புங்கிறது எனக்கு இப்போ நல்லாவே புரியுது.
பெத்த பிள்ளை மேலேயே இப்படி அடிக்கடி கோபப்படுதிய. வந்திருக்க மருமக மேல கோபப்படாம இருப்பிய. அவ உங்களை பத்தி சொல்லுகிறதே எல்லாம் சரிதான். அவ என்னை பற்றி என்ன சொன்னா? இதான் இப்படிதான் தேவையில்லாம அவன் மேல கோபப்படுதியலாம். அப்படியே இல்லை சொன்னா. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுக்க. முடிவு கட்டுக்க வேலையை நீங்க பாருங்க, நான் வெளியில போயிட்டு வரேன். வெளியில் அப்புறமா போ, முதல்ல அவளை கூப்பிடு. உங்களுக்கு அவகிட்ட பேசணும்னா நீங்க கூப்பிடுங்களா, நான் எதுக்கு கூப்பிடணும்? தாய் மௌனை எதுக்கு ஹாலில் நின்று இப்படி கத்திட்டு கிடக்கிய? உங்களுக்கு தூக்கம் வரலங்கிறதுக்காக இப்படி கத்தி ஊரே எழுப்பணும்? ஏங்க நீங்கள் ரூமில் வச்சு அவசரமாக வெளியில் கிளம்புறதா சொன்னீங்க, என்ன கிளம்பலையா? இதோ இப்போ கிளம்பிடுமா? நல்லா இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. எதத்த சொல்லிய? ஓ முகர கட்ட அதுதான் நல்லா இருக்குன்னு ஊருக்கே தெரியுமே. அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லலாம்ல, எதுக்குமா முறைச்சாப்புல சொல்றிய? ஏங்க அது வேற ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மைக்கு நான் அழகாக இருக்கேன்னு வயிற்றுச்சல். நீ சிரிக்கும் முதல் தான் வயிறு ரொம்ப எரியுது. ஏங்க நீங்கள் இப்போ வெளியில் தானே கிளம்புதியே, ஆரம்பிச்சல அத்தைக்கு மருந்து வாங்கி கொண்டு கொடுங்க. ஏமா உங்களுக்கு வயிறு எரிஞ்சு போய் தான் இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், இது கூட எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இப்போதான் வந்தா, உடனே கண்டுபிடிச்சிட்டா. எதுக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. நீ இப்போ வெளியில் போகிறதா தானே சொன்ன, வெளியில் கிளம்பு. சரி போயிட்டாரு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டே இல்லாத்த, எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிய? ஓ முகர்கட்டி பஸ்ஸில் வீடு கிடக்க லட்சணத்தை பற்றி பேசினேன். இதையும் எதுக்கத்த கோவத்தில் பேசுறிய? சிரிச்சுக்கிட்டில் பேசணும். ஒவ்வொருத்தரும் வீடு கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுக்காத. கடவுள் நம்மளுக்கு அழகான வீட்டை தந்திருக்காவ. அதுக்கு நம்ம சிரிச்சுக்கிட்டே நன்றி சொல்லணும். இப்படியே முறைக்கெல்லாம் கூடாது. நீ நல்லா வச்சுருந்தா சந்தோஷப்படலாம். வீடெல்லாம் பாரு குப்பையெல்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்னையெல்லாம் குறை சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் அந்த காற்று தான் காரணம். எப்போ மணி முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் தானே முடிச்சு போடுவேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதத்த, உங்களுக்கு தான் தெரியும். நபரு இப்படி வாய்க்கு வாய் பேசாமல் உள்ளே போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. மாமியார் லட்சணம் தான் பொறுத்து போயிட்டுருக்கேன். ஆமாம், உன் லட்சணம் எனக்கு தெரியாது. என்னம்மா நீங்கள் இப்படி காலங்காத்தாலே இவகிட்ட சண்டை போட்டுருக்கீங்க? ஆமாம்ல, நான் தான் இவகிட்ட சண்டை போடுவேன். இவ உன்னைய நல்லா ஆட்டி வைக்க, நீ அவள் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு கிடக்க. இந்த டான்ஸ் கூட உங்கள் பிள்ளைக்கு ஆட வராது. என்னம்மா என் இஷ்டத்துக்கு ஆடுகிற மாதிரி பேசுகாவ. 2 பேரும் பைய கதை விடுங்க. நான் உள்ள போய் தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறேன். வீட்டில் ஒத்த வேலை செய்யறது கிடையாது. இப்படியே தூங்கிட்டு இருந்தா குடும்பம் விளங்கிடும். ஒரு பெரிய மனுஷி இதில் நின்று பேசுங்கண்ணே, கொஞ்சமாவது நின்று கேட்கலா? வீட்டில் வளர்த்த லட்சணம் அப்படி. நீ எம்எல்ஏ இதில் நின்றுட்டு இருக்க, வெளியில் போக வேண்டியதுதானே? பர்ஸை மறந்து டேபிளில் வச்சுட்டேம்மா. உள்ளே போய் எடுத்துகிட்டு போ. அவளை சொல்லக்கூடாது, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். நான் பெற்றது சரியாந்தா இவன் ஒழுங்கா இருப்பா. அவள் மட்டும் சொன்னாக்கி இவன் அவளை தலையில் தூக்கி வச்சுட்டு திரிவான். ஒவ்வொரு வீட்டிலையும் மருமகளை என்னம்மா வேலை செய்ய. ஆனால் இங்கே ஒத்த வேலை செய்ய மாட்டேக்கா.